இருக்கீங்க? கண்டிப்பாக எல்லாருமே நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். அப்புறம் நான் ஏன் பேச வந்தேன்னா, நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன். இந்த மாதிரி நான் எடிட் பண்ண வீடியோ எல்லாமே போயிடுச்சு அப்படின்ட்டு. ஆமாங்க, எல்லாமே போயிடுச்சு. நான் புதுசாக ஆப் யூஸ் பண்ணுற மாதிரி வந்துருச்சு. இப்போ எல்லாமே ஒன்று ஒன்றா ரெடி பண்ணிகிட்ருக்கேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு ரெடி பண்ணி இப்போ கொடுத்துருக்கேன். என்ன ஏதுன்னு நீங்கள் தான் எனக்கு பார்த்து சொல்லணும். ஏன்னா இப்போதைக்கு என்னால் யோசிக்கிற மைண்ட் செட்டு இல்லை. ஸோ நீங்கள் தான் எனக்கு பார்த்து சொல்லணும். ஏன்னா எனக்கு வாய்ஸ்லாம் ஏதோ நான் தப்பாக கொடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. நீங்கள் அது கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் நேற்று நான் போட்ட வீடியோவுக்கு நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப சப்போர்ட்டாகவும் இருந்தீங்க, ஆறுதலாகவும் இருந்தீங்க. நீங்கள் சொன்ன வார்த்தை எல்லாமே எனக்கு ஞாபகம் இருக்குது. ஸோ அதனால தான் என்னால் இவ்வளோ சீக்கிரம் என்னால் வீடியோ மேக் பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்க முடிஞ்சது. ஸோ ரொம்ப 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 தேங்க்ஸ். நீங்கள் இல்லைன்னா கண்டிப்பாக முடிஞ்சிருக்காது. இதை நான் சுத்தமாக உடஞ்சிட்டேன், அழுதுட்டேன். நீங்கள் பேசின வார்த்தையால் தான் திரும்பவும் சரி ஓகே இது எல்லாத்தையும் எடுத்து தூக்கி போட்டுட்டு திரும்பவும் ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஏன்னா இது ஃபஸ்ட் டைம்லாம் உனக்கு நடக்கலைல்ல, இது மாதிரி 2 டைம் நடந்துச்சு. ஸோ அப்படி தான் இருக்கும், நீ ட்ரை பண்ணு, உன்னால் முடியாது எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு திரும்பவும் ட்ரை பண்ணிட்டேன். ஆக்சுவலாக நேற்றே நான் வீடியோ கொடுத்துருப்பேன். ஆனால் எனக்கு மைண்டு செட் ஆகலை. ஃப்ரேம்லாம் கொடுத்துட்டேன், ஆனால் எனக்கு எடுக்கிறதுக்கு மைண்ட் செட் ஆகலை, ஏன்னு தெரியல. அதனால தான் இன்றைக்கி வீடியோ எடுத்து உங்களுக்கு நான் கொடுக்குறேன். கண்டிப்பாக இந்த மாதிரி தப்பு இனிமேல் நடக்காது. ஸோ சாரி. அப்புறம் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு. தூங்கிடாதடா. போச்சு, தூங்கிட்டான். அண்ணி, இவன் ஏன் அண்ணி நாங்க எப்ப வந்தாலும் தூங்கிக்கிட்டே இருக்கான்? கொஞ்ச நேரம் தான் கண்ணை முழிச்சிருந்தான், திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிட்டான். நண்டு குழந்தைன்னா அப்படிதான் இருக்கும். சும்மா கண்ணை முழிச்சிட்டே இருப்பாங்களா, இல்ல நம்மள மாதிரி பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்களா? அண்ணா, நாங்க வரும்போது மட்டும்தான் இவன் தூங்குறான். இவனுக்காக எப்படா காலேஜ் முடியும், இவன் எப்படா ஸ்கூல் முடியும்னு பார்த்துட்டு இருப்பா. பக்கத்துல இருக்கிறதால இவன் நடந்து வந்துடுறா. நான் அங்கிருந்து ஆட்டோ பிடிச்சிட்டு வரேன் இவனை பார்க்கறதுக்காக. ஆனா நாங்க வர்றப்பெல்லாம் தூங்கிடுறான். அதுக்கு என்னமா பண்றது? என் பையன் தூங்குற டைமுக்கு தான் நீங்க பாக்குறீங்க. அப்படி இருக்கும்போது அவன் தூங்குற டைம்ல நீங்க டிஸ்டர்ப் பண்ணா அவன் உங்களை பாப்பானா? அதான் தூங்குறான். அண்ணி, இப்படி சொன்னா எப்படி? நாங்க இவனை பார்க்கறதுக்காக தானே ஓடி வந்திருக்கோம். அப்படி இருக்கும்போது எங்களுக்காக, இந்த அத்தைங்க 2 பேத்துக்காக கொஞ்ச நேரத்துக்காவது எங்களை பார்த்து சிரிச்சு விளையாடலாம்ல. சரி சரி, எப்படியும் இன்னும் கொஞ்ச நேரத்துல எழுந்திருச்சிருவான். ஏன்னா சார் தான் இப்போலாம் அடிக்கடி தூங்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு கண்ணை மூடி தூங்கிட்டு திரும்பவும் எழுந்திருச்சு கண்ணை உருட்டி உருட்டி பார்ப்பாரு. அப்புறம் திரும்பவும் தூங்க ஆரம்பிச்சிருவாரு. நீங்க போறதுக்குள்ள ஒரு தடவையாவது கண்ணை முடிச்சு பாப்பான், பார்த்துட்டு போங்க. கண்டிப்பா அண்ணா. இன்னைக்கு இவன் கண்ணை திறந்து எங்களை பார்த்தாதான் நான் ஹாஸ்பிட்டலை விட்டு போகுவேன். இல்லைன்னா நான் இங்கே தான் இருப்பேன் பாருங்க. கன்ஃபார்ம் நீங்க 2 பேரும் இன்னைக்கு வீட்டுக்கு போக மாட்டீங்க, ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்க போறீங்க. அண்ணி, டேய் குட்டி பையா, இங்க பாருடா, நான் குட்டி அத்தை. தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் கண்ணை திறந்து பாருடா. உன்னை பார்க்கறதுக்காக தானே நாங்க ஓடி வந்திருக்கோம். ஆனா நாங்க வர்றப்ப இப்படி தூங்கிடுறியே, இதெல்லாம் கொஞ்சம் ஓவர்டா. அத்தைங்களை கொஞ்சம் பாருடா. என்ன பேசினாலும் கொஞ்ச நேரத்துக்கு தூங்கிட்டு தான் இருப்பான், கண்ணை திறக்க மாட்டான். அண்ணா, எப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போலான்னு சொன்னாங்க? கொஞ்ச நாள் ஆகும், அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போக முடியும். உடனே எல்லாம் வீட்டுக்கு போக முடியாது. அண்ணா, இப்போ ஹாஸ்பிட்டல்ல இருந்து நேரா எங்க போவீங்க? வீட்டுக்கு தான். வீட்டுக்குன்னு தெரியும் அண்ணா, ஆனா எந்த வீட்டுக்குன்னு கேக்குறா. அதான் நம்ம வீட்டுக்கா இல்ல லலிதா வீட்டுக்கா? இல்லடா, நம்ம வீட்டுக்கு இல்ல. நம்ம வீட்டுக்கு கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் வருவோம்னு சொல்லி அம்மா சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ நேரா இங்கதான் போவோம், அதுக்கப்புறம் தான் அங்க வருவோம்னு நினைக்கிறேன். ஓ அப்படியா, சரி ஓகே. ஆனா இனிமே ஸ்கூல் முடிஞ்சதும் வீட்டுக்கு வந்துட்டேன்னா கண்டிப்பா உன வீட்டுக்கு வந்து பார்க்க வருவேன், சரியா? ஆனா அப்பயும் நீ தூங்கிட்டு இருந்தேன்னு வச்சுக்கியா, அம்படுதான். நீ பெரியவனா ஆனதுக்கு அப்புறம் உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தர மாட்டேன், அதுக்கப்புறம் உன் கூட விளையாட மாட்டேன், உன்னை தூக்க மாட்டேன், உன்னை கொஞ்ச மாட்டேன், இப்பவே சொல்லிட்டேன். என்னடி என் பையனை வச்சு இப்படி இம்சை பண்ணிட்டு இருக்கீங்க? பாவம், அவன் எவ்வளவுதான் தாங்குவான்? அண்ணி, என்ன இப்படி சொல்றீங்க? அத்தை கேரக்டர்னால இப்படிதானே. ஏன் லலிதா தையும் அப்படிதானே எங்க கிட்ட விளையாண்டுட்டு இருந்தாங்க, அப்ப நாங்களும் அப்படிதான் விளையாடுவோம், இல்லடா குட்டி பையன்? சரி சரி. ஆமா, இப்படி தினமும் ஸ்கூல் முடிஞ்சதும் காலேஜ் முடிஞ்சதும் நேரா ஹாஸ்பிட்டல் வரீங்க. உங்களுக்கு டயர்ட் ஆகலையா? வீட்டுக்கு போகலாம்ல. இவன் பிறந்ததுல இருந்து வீட்டுக்கு தினமும் நைட்டு தான் போயிட்டு இருக்கீங்க. விடுனா, பாத்துக்கலாம். யாருக்காக? இந்த குட்டி பையனுக்காக தானே. இவனை பாக்குறதுக்கு தானே வரோம். கௌதம அண்ணா, அம்மா வந்துட்டாங்க. வாங்க சித்தி. என்னப்பா தூங்குறானா? ஆமத்த தூங்குறான். அம்மா நீயே கேளுமா, எப்ப பார்த்தாலும் நாங்க வந்து பார்க்க வரப்பெல்லாம் இவன் தூங்கிட்டே இருக்காமா. இவன் வேணும்னு பண்றான்னு நினைக்கிறேன். ஏடே
அவன் பச்சை புள்ள, அவன் என்னத்துக்கு வேணும்னு பண்ணுவான்? பச்சை புள்ள தூங்க தான் செய்யும். அவன் தூங்குற நேரமா வந்து நீங்க பார்த்துப்புட்டு தூங்குறான், எங்களை பார்க்க மாட்டேங்கிறான், கத்துனா என்னடி இது? அப்படி சொல்லுங்க அத்தை. 2 பேரும் என் பையன் கிட்ட சண்டைக்கு வராளுங்க. இது என் பேர பிள்ளைகிட்ட சண்டைக்கு வரீங்க? ஆமா, நாங்க அவனுக்கு அத்தை. அத்தைய பார்க்காம தூக்கம் என்னத்துக்கு? ஆமா, பெரிய பொல்லாத அத்தை. என் பேர பிள்ளைக்கு நீங்க என்ன பொண்ணா தர போறீங்க? அப்படி கேளுங்க அத்தை. என்ன என் பையனுக்கு உங்க பொண்ணை தந்துருவீங்களா? அண்ணி, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? நீங்க வேணா பாருங்க, என் பொண்ணு உங்க பையனுக்கு தான். இது நண்டு நண்டு காலை உடச்சுடும் பாத்துக்க. என்ன பேச்சு பேசிட்டு உட்காந்துருக்க? படிக்கிற வயசுல கல்யாணமா கல்யாணம்? நான் பாருண்ணா அம்மா எப்படி மாத்தி பேசுறாங்கன்னு. மா, நீ தான் சொன்ன உங்க பொண்ணை தருவீங்களான்னு, அதுக்கு தான் பதில் சொன்னோம். என்னமா நாங்களே பேசுற மாதிரி சொல்ற? நீ தானே ஆரம்பிச்ச. ஹை, கண்ணு திறந்துட்டான். குட்டி பையா, இங்க பாரு, இங்க பாரு. வயிறு புள்ளிக்கு தூக்கம் கலந்துருச்சா? ஐயரு தூங்கி முடிச்சிட்டீங்களா? ஹை, சிரிக்கிறான். அம்மா நீ பேச பேச சிரிக்கிறாமா? என்னடி பட்டு, பாட்டி பேச பேச சிரிப்பு வருதா? பாட்டி பேசும்போது சிரிப்பு வருதா உங்களுக்கு? தூங்கி எழுந்திரிச்சிட்டீங்களா? ஐயோ, அண்ணா எவ்வளவு கியூட்டா இருக்கான் பாருங்களேன். சிரிக்கும் போது அழகா இருக்கான். ஐயோ, நான் போட்டோ எடுத்துக்கவா? ஐய், போட்டோலாம் எடுக்க கூடாது. பச்சை பிள்ளைய போட்டோ எடுக்கிறாளாம் போட்டோ. அம்மா, காலேஜ்ல நான் சொன்னனா, எல்லாரும் இவனை பார்க்கணும்னு ஆசைப்படுறாங்கம்மா. ஒரே ஒரு போட்டோ, அதுவும் இவன் சிரிச்ச மாதிரி இருக்கான். இப்ப அழகா இருக்காம்மா. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ணா ப்ளீஸ், நான் அண்ணி ப்ளீஸ். சொல்றோம்ல, சொல்றது கேளு. பச்சை பிள்ளைய போட்டோலாம் எடுக்க கூடாது. இன்னும் கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு போயிடுவோம்ல, அப்ப வந்து வீட்டுல பாத்துக்க சொல்லு. இப்ப யாரு பார்க்க வேணாம்னு சொன்னாங்களா? வீட்டுக்கு வந்து பார்க்க சொல்லு அண்ணா. சித்தி சொல்றது கரெக்டு தான். போட்டோ எல்லாம் எடுக்க வேண்டாம். உனக்கு என்ன, உன் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் பார்க்கணும்னு சொல்றாங்க. கொஞ்ச நாள்ல வீட்டுக்கு போயிடுவோம்ல, வீட்டுக்கு வந்து பார்த்துட்டு போகட்டும். யார் என்ன சொல்ல போறா? சரி, ஓகே. அப்புறம் அஞ்சலி, என்ன நேத்தெல்லாம் உன் ஃப்ரெண்ட்ஸுங்களும் கூட்டிட்டு வந்த, இன்னைக்கு நீ மட்டும் வந்திருக்க? அவளுங்களா, மாயாவும் லாவண்யாவும் ஒரு முக்கியமான வேலை விஷயமா போயிருக்காங்க. வந்தனா வீட்டுக்கு போயிட்டா. அவளுக்கு இன்னைக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா, அதான் வீட்டுக்கு போயிட்டா. நாளைக்கு வருவாளுங்க. அது சரி. இப்படி ஹாஸ்பிட்டல்ல இருந்து வீட்டுக்கு போற வரைக்கும் தினமும் ஃப்ரெண்டுங்களோட கூட்டிட்டு நீ ஹாஸ்பிட்டல் வருவ இல்ல? ஆமா, அப்படின்னா நானும் நாளைக்கு என்னோட ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வருவேன். அவங்களும் தம்பியை பார்க்கணும்னு சொன்னாங்க. ஏடே, இங்க பாரு, இன்னையோட சரி. இனிமே புள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் பாத்துக்கலாம். ஒழுங்கா காலேஜுக்கு போ, ஒழுங்கா பள்ளிக்கூடம் போ. 2 பேரும் முடிச்சுட்டு நேரா வீட்டுக்கு தான் வரணும். என்னாலனா இனிமே உங்களை வந்து வந்து கூட்டிட்டுலாம் போக முடியாது. வீட்டுல எனக்கு 1008 சோழி இருக்குது. அம்மா, நாங்களே வந்துக்கிறோம். ஆமா, இவ வருவா. தங்க பிள்ளைய, உன்னை தங்க பிள்ளைய பாக்குறதுக்கு எல்லாம் ஓடோடி வராங்களா? அதிதி மக்கா, ஏதாவது சாப்பிடுறியா? அத்தை, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தானே சாப்பாடு சாப்பிட்டேன். இதுக்கப்புறம் திரும்பவும் என்னத்துக்கு? போதும், நல்லா சாப்பிடு பிள்ளை. நல்லா சாப்பிட்டா தானே தெம்பா இருக்கும். ஆப்ரேஷன் பண்ண உடம்பு பத்தாததுக்கு பிள்ளைக்கு பால் தரணும்ல. பால் கொடுக்கணும்னா நம்ம நல்ல தெம்பா சாப்பிட்டா தானே பிள்ளைக்கு நம்ம தெம்பா பால் கொடுக்க முடியும். சரிங்க அத்தை, ஆனா இப்ப நான் அதிகமாவே சாப்பிட்டுட்டேன். எனக்கு வயிறு ஃபுல்லா இருக்கு. சரிம்மா, ஐயா பிள்ளைய பக்கத்துல இருந்து பாத்துக்கோ, சரியா? கொஞ்ச நேரத்துல அக்கா இல்லைன்னா அண்ணி வருவாங்க. சரிங்க சித்தி. இடை கிளம்புவோமா? நேரம் ஆகுது. அங்க இந்நேரம் உங்க அப்பா வேற வீட்டுக்கு வந்திருப்பாரு. வீட்டுல வேற யாரும் இல்ல. வந்ததும் கத்துன்னு கத்துவாரு. வா போவோம். மாமா, இப்பதாம்மா கண்ணு முடிச்சான். கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு வரமா? ஆமாமா. எடி போறவ விளையாண்டுக்கலாம். புள்ள வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க. வாங்க முதல்ல, எனக்கு நேரம் ஆகுது. வீட்டுல எம்படி ஜோலி கிடக்கு தெரியுமா? உங்களாலேயே எனக்கு 2-3 நாளா நேரம் போகுதுடி. வாங்க போவோம். குட்டி பையா, நாங்க போயிட்டு வரோம். நாளைக்கு வந்து பாக்குறேன். அண்ணா பாய். அண்ணி பாய். ஆமா, நாங்க நாளைக்கு வரோம். பாய். சரி, பாத்து போங்க. பாத்து போங்க சித்தி, பாத்து போயிட்டு வாங்க. இல்லன்னா இருங்க, நானே வந்து கார்ல விட்டுட்டு வரேன். அட என்னத்துக்கு? இன்னும் அவங்க வேற யாரும் இல்ல. புள்ள பக்கத்துல நீ மட்டும்தான் இருக்க. இங்கே இரு. சரிங்க சித்தி, அப்ப நீங்க பாத்து போங்க. வீட்டுக்கு போனதும் ஃபோன் பண்ணுங்க. சரிப்பா. வரட்டுமடி தங்கா, வரட்டுமா? பெண்ணே, அழகே, முத்தே, வைரமே, நிலாவே, பௌர்ணமியே, ஏன் அமாவாசையும் நீதான். உன்னை பார்த்த உடனே என் மனசுக்குள்ள ஒரு கவிதை சொல்லட்டுமா? கனவில் வந்த பெண்ணே, நீயே நீதானா, உன்னை சேர். ஐயோ, சிரிக்கிறாளே. அப்போ கவிதை சொல்லுறேன். எனக்கு கவிதை எழுதணும்னு ஆசைதான். உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் கவிதை எழுதணும்னு ஆசைதான். ஆனா நான் எழுதி அந்த கவிதையை நீ படிச்சு அந்த சோகம் உன்னை தாக்கிடுச்சுன்னா, நீ அல்பாயுசுல போயிட்டனா, நான் கொலை கேஸ்ல உள்ள போயிடுவேனே.
அதை நினைக்கும் போதுதான் எனக்கு கவிதைங்கிற வார்த்தையே வரமாட்டேங்குது. டாட் 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 ஆச்சரியக்குறி. கவிதை கவிதை கார்த்திக் கலக்கா போடா. எப்படியாவது இந்த பொண்ணை கரெக்ட் பண்ணிடு. அல்வா துண்டு மாதிரி இருக்கா. கார்த்திக் இவ உனக்கு தாண்டா. ஆஹா ஒர்க் அவுட் ஆகுது. கார்த்திக் உன் திறமையோ திறமை தாண்டா. இன்னொரு கவிதை எடுத்து விடு. என் ஃப்ரெண்டு என்கிட்ட சொன்னான், மச்சான் காதலித்து பார், நீ அழகா இருக்கிறது உனக்கே தெரியும்னு. அப்புறம் என்ன, நீ அசிங்கப்பட போறது ஊருக்கே தெரிய போகுது. ஐ அட்மிட் கிராஸ் டாக் விடாத. கஷ்டப்பட்டு ஒரு பொண்ணை உஷார் பண்ணி கவிதையா பேசிட்டு இருக்க, இப்படி நடுவில் கிராஸ் டாக் விட்டுட்டு இருக்க. போ போய் வேலையை பாரு. சாரி அட்மின், அப்பப்ப இப்படிதான் வந்து கிராஸ் டாக் விட்டுட்டு இருக்கோம். நீ ஒன்னும் ஃபீல் பண்ணாத. நான் என்ன உனக்கு கவிதையா சொல்றேன். எனக்காக ஒரு பாட்டு பாடுவீங்களா? பாட்டு தானே, இந்தோ பாடுறேன். ஆனா நான் பாட்டு பாடினதுக்கு அப்புறம் உங்க முகத்தை எனக்கு காட்டுவீங்களா? கண்டிப்பா. நீங்க பாட்டு பாடுங்க, நான் என்னோட முகத்தை காட்டுறேன். ஐயோ ஏன் நேத்து கூட தூக்கத்துல பார்த்தேன் அந்த பூங்குயில, தூத்துக்குடி முத்தெடுத்து கொத்து வச்ச மாலை போல வெத்து கொட்டி கண் முழிச்சு பார்த்தா, அவ ஓடி போன உச்சி மக காத்தா, சுப்பான கல்லி படிதான் எப்பவுமே வந்து நிப்பா. ஐயோ நீங்கதான் சொல்ல போன பேரழகி சொக்கம் தங்கம் போல் இருப்பா, மத்தி குச்சி இல்லாம காதல் தீய பத்த வச்சா தேனாறு பாலாறு போல வந்த கண்ணுக்குள்ள. உங்க வாய்ஸ் ரொம்ப ஸ்வீட்டா அழகா இருக்கு. ஐயோ தேங்க்யூ தேங்க்யூ. நீங்களும் ரொம்ப கும்தா அழகா இருக்கீங்க. முஞ்ச கட்டினா இன்னும் நல்லா இருக்கும். அவ்வளோதானா? இதுக்கப்புறம் பாட மாட்டீங்களா? மீ சி ஆஹா அதுக்கு என்ன பாடிட்டா போச்சு. பச்சைதாவணி பறக்க அங்கு தன்னையே அவ மறக்க, நான் தான் பச்சை கண்ணு வாங்கலையோ, எம்மா கண்ணு ரெண்டு தூங்கலையோ. லாஜிக்கே இல்லையே. இந்த பிள்ளை அரட்டை உசல் தானே போட்டிருக்கு. நம்ம என்ன தாவணி எல்லாம் பாடிட்டு இருக்கோம். உங்களுக்காக பாட்டெல்லாம் பாடியிருக்கேன். நீங்க சொன்ன மாதிரி உங்க முகத்தை காட்டுறீங்களா? ஐயோ உங்க திருமுகத்தை ஒரு முடமா காட்டுங்கோ, இனியாவுக்கு காட்டுங்கோ. விரிகள் கொந்தலைங்க சூரன் நிலவாயானது உங்க என் மனமின் போனது இங்க மன்மதன குன்றது இங்க அன்னது தொட்டால் வெக்கது தொட்டால் குங்கும பொட்டும் பொன்னகை பாட்டு மல்லிகை மொட்டும் காத்தாள் பரவும் சார் ஏன் சார் இப்படி பண்றீங்க? கடவுளை கூட நிம்மதியா விட மாட்டீங்களா சார்? சார் பின்னாடி பார்த்ததுமே அந்த பொண்ணு எனக்கு ரொம்ப பிடிச்சிச்சு சார். சரி உஷார் பண்ணலாம், நீங்க எவ்வளவு கஷ்டப்பட்டு கவிதைலாம் சொல்லி பாட்டெல்லாம் பாடி கரெக்ட் பண்ண தெரியுமா? கடைசியில உங்களையா கரெக்ட் பண்ண சத்தியமா நீங்கன்னு எதிர்பார்க்கல சார். அந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற நர்ஸ்ல 2 பொண்ணுங்களை ஏதோ ஒரு பொண்ணை நினைச்சு சந்தோஷமா பாட்டு பாடி கவிதை பண்ணி கரெக்ட் பண்ணலான்னு பார்த்தா கடைசியில உங்க மூஞ்சி வந்து நின்றுச்சு சார். பார்த்து ஏன் சார் இப்படி பண்றீங்க? என்னடா இது ரொம்ப நேரம். ஓ போன சைல்ட்ல போட்டனோ, டிஸ்டர்பா இருக்க கூடாதுன்னு போன கூட சைல்ட்ல போட்டேன். இங்க கிடக்குன்னு தெரியலையே. இந்நேரத்துல யார் யாரு போன் பண்றது? இவரா? இவர் எனக்கு போன் பண்றாரு இந்நேரத்துல. ஹலோ சார். கார்த்திக் எவ்வளவு நேரம் போன் பண்ணிட்டு இருக்கேன், எடுக்காம அப்படி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க கார்த்திக்? கனவுலையும் நீங்க தான், போன்லயும் நீங்க தான். என்ன கார்த்திக் என்ன சொன்னீங்க? ஒன்னும் இல்ல சார். என்ன சார் கால் பண்ணிருக்கீங்க, அதுவும் இந்த நேரத்துல? ஒன்றும் இல்லை கார்த்திக், சும்மா தான், தூக்கம் வேற வரலையா, அதான் சரி உங்களுக்கு ஃபோன் பண்ணி அப்படியே பேசிட்டு இருக்கலான்னு. ஐயோ ஐயோ ஐயோ, இவர் ஆபீஸ்ல போய் சேர்ந்தோம், இவர் அங்கிருந்து வந்தாரு, என்ன ஃப்ரெண்டுன்னு சொன்னாரு. முடியல, என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்காரு. நான் என்னதான் அவருக்கு பண்ணேன்? ஆனா ஒரு விஷயம் கார்த்திக், அவரால உன்னால 2 நர்ஸ் சைட் அடிக்க முடியுது, அதுவும் ஒரே நாள்ல. அந்த விஷயத்துல நீ ரொம்ப கொடுத்து வச்சு வந்தான். அந்த ஒரு விஷயத்துக்காக இவர்கிட்ட நீ பேசலாம். நம்மள பலியோட ஆகுனாலும் பரவாயில்ல. ஹலோ ஹலோ கார்த்திக், கார்த்திக் கேட்குதா உங்களுக்கு? சொல்லுங்க சார், நல்லாவே கேக்குது. அப்புறம் சார் என்ன பண்றீங்க? நல்லா இருக்கீங்களா? வீட்டுல எல்லாரும் சௌரியமா? என்ன கார்த்திக் நீங்க நார்மலா யாரையோ பார்த்து நல விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? அட என்ன சார் நீங்க கம்பெனியோட சிஓ, உங்களுக்கு கீழே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது இந்நேரத்துக்கு எனக்கு கால் பண்ணி பேசுறீங்க. அப்போ நான் நல்லா விசாரிக்கணும்ல சார். அதானே நம்மளுடைய பண்பாடு கலாச்சாரம். என்ன கார்த்திக் ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டனோ? நான் ஃபோன் பண்ணது உங்களுக்கு பிடிக்கல போல. ஐயோ சார், யார் சார் சொன்னா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை சார். விஷயம் என்னன்னு சொல்லுங்க. கார்த்திக்
எனக்கு சரியா தூக்கம் வர மாட்டேங்குது கார்த்திக். ஏன் சார்? ஒரு கப் காஃபிக்காகவா சார்? ஆமா கார்த்திக், ஒரு கப் காஃபி, ஒரே கப் காஃபி குடிச்சா என்ன தப்பு கார்த்திக்? நீங்களே சொல்லுங்க. ஒரு தப்பும் கிடையாது சார். அப்புறம் என்ன, ஒரு கப் காஃபி, அதுவும் ஒரு 5 நிமிஷம் மட்டும்தான். அதுக்கப்புறம் நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். ஆனா ஏன் கார்த்திக் புரிய மாட்டேங்குது? நான் ஒரு கப் காஃபி தானே கேட்டேன். நான் என்ன தினமும் காஃபி குடிக்க வரீங்களான்னு கேட்டேன். ஒரு 5 நிமிஷம், 5 நிமிஷம் அது போதும். ஏன் கார்த்திக் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க? சார் அதான் சொன்னாங்கல்ல, அவங்களுக்கு காஃபி குடிக்கிற பழக்கம் இல்லைன்னு. நீங்க அதை உண்மை நம்புறீங்களா கார்த்திக்? எனக்கு தெரியல சார், ஆனா அவங்க அப்படித்தானே சொன்னாங்க. போங்க கார்த்திக். சரி ஓகே, டீ காஃபி கூட வேண்டாம், அட்லீஸ்ட் ஒரு ஜூஸ். அதுவும் பிடிக்காதான்? ஜூஸ் பிடிக்காதவங்க யாராவது இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்க. ஆமா சார், கரெக்ட். ஜூஸ் பிடிக்காதவங்க இருப்பாங்களா? அதுவும் இந்த வயலுக்குலாம் நல்லா ஐஸ் போட்டு ஜூஸ் குடிச்சாதான் அப்படி நல்லா இருக்கும். இவங்களுக்கு ஜூஸ் பிடிக்காதாட்டுக்கு. உங்களுக்கு புரியுது, ஆனா ஏன் கார்த்திக் அவங்களுக்கு புரிய மாட்டேங்குது? தெரியலையே சார், ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு. நான் வேணா நாளைக்கு போய் கேட்கட்டுங்களா உங்களுக்கு ஏன் புரிய மாட்டேங்குதுன்னு? அட போங்க கார்த்திக், காமெடி பண்ணாதீங்க நீங்க. சரி நீங்க சொல்லுங்க ஏதாவது. என்ன பண்ணா அவங்க என் கூட காஃபி குடிக்க வருவாங்க? நானா? சார் எனக்குலாம் ஒன்றும் தெரியாது. அட போங்க கார்த்திக், உங்ககிட்ட போய் கேட்டேன் பாருங்க. ஆபீஸ்ல அத்தனை பொண்ணுங்க இருந்தாலும் அந்த பொண்ணுங்களே வந்து பேசினாலும் சரி ஓகே அவ்வளவுதான், அதுக்கு மேல நீங்க பேசவே மாட்டேங்கிறீங்க. இதுல எங்க இருந்து? போங்க கார்த்திக். இது நான் பேச மாட்டேங்கிறேனா? சார் எனக்குலாம் சான்ஸ் கிடைச்சதுன்னா ஆபீஸ்ல இருக்கிற மொத்த பொண்ணுங்களுக்கு நடு சென்டர்ல போய் உட்காந்து எல்லாரையும் வளைச்சு வளைச்சு பார்த்து பார்த்து பேசுவேன் சார். ஆனா நீங்க தான் ஒரு பொண்ணு கிட்ட பேச போனா போதும், இல்ல அந்த பொண்ணுங்க என்கிட்ட பேச வந்தா போதும் உடனே கார்த்திக் உங்களை எம்பி சார் கூப்பிடுறாரு, கார்த்திக் உங்களை மேனேஜர் கூப்பிடுறாங்க. ஏன் சார்? ஏன் சார்? என்ன கார்த்திக், நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு சரியா கேட்க மாட்டேங்குது. கொஞ்சம் சவுண்டா பேசுறீங்களா? இது மட்டும் உங்களுக்கு கேட்காது சார். கார்த்திக். சார் ஒன்றும் இல்லை சார். சரி விடுங்க சார், ஒரு கப் காஃபி தானே, பார்த்துக்கலாம். நீங்க கவலைப்படாதீங்க. அவங்க இல்லைன்னா என்ன, காலையில நானே வந்து உங்ககிட்ட உங்க கூட ஒரு கப் காஃபி குடிக்கிறேனே. என்ன கார்த்திக், நீங்க நான் எவ்வளவு சீரியஸா பேசிட்டு இருக்கேன், நீங்க காமெடி பண்ணிட்டு இருக்கீங்க. சார் நான் காமெடி பண்ணல, நான் சீரியஸா சொல்றேன். காலையில நானே வந்து உங்க கூட காஃபி குடிக்கிறேன், நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. ஒரு கப் காஃபிக்காக எதுக்கு சார் நைட் டைம்ல தூங்காம வருத்தப்பட்டுக்கிட்டு? சார் நான் கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. நீங்க அவங்க கூட ஒரு கப் காஃபிக்காக மட்டுமா அவங்கள பார்க்க போறீங்க, அவங்கள பத்தி நினைக்கிறீங்க, அவங்க கிட்ட போய் பேசுறீங்க, இது எல்லாமே ஒரு கப் காஃபிக்காகவா சார்? ஆமா கார்த்திக், அதான் அன்னைக்கு தெளிவா சொல்லிட்டேனே. எனக்கு அவங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதுவும் காஃபி குடிச்சுக்கிட்டே, அவ்வளவுதான். சார் நான் வேணா உங்களுக்கு ஒரு ஐடியா சொல்லவா? சொல்லுங்க கார்த்திக். ஒன்றும் இல்லை சார், சிம்பிள். நீங்க காலையில எழுந்திருச்சு அவங்க வீட்டுக்கு போங்க. ஏன்னா உங்க அண்ணனும் அவங்களோட அண்ணனும் ஃப்ரெண்ட்ஸ் தானே, நீங்க எல்லாரும் ஒரே ஃபேமிலி மாதிரி தான் பழகிட்டு இருக்கீங்க. அதனால நீங்க காலையில அவங்க வீட்டுக்கு போனா எந்த பிரச்சனையும் இல்லை. அதனால நீங்க காலையில வீட்டுக்கு போங்க, அங்க காஃபி போட்டு தருவாங்க. அப்ப அவங்க வீட்டு ஹாலில் நீங்க 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு எவ்வளவு நேரம் வேணாலும் பேசிட்டு வரலாம் சார். கார்த்திக், எனக்கு நல்லா தெரியுது நீங்க நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணங்கிறதுக்காக என்னை வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. சார் சார் நீங்க எங்களோட சிஓ சார், நான் எப்படி சார் உங்களை வச்சு செய்ய முடியும்? நீங்க தான் சார் ரொம்ப நாளா என்ன வச்சு செஞ்சுட்டு இருக்கீங்க. என்ன கார்த்திக்? ஒன்றும் இல்லை சார். சார் நான் சொல்ற ஐடியா கரெக்டா வரும் சார். நீங்க அவங்க வீட்டுக்கு போங்க, அவங்களே உங்களுக்கு காஃபி போட்டு தருவாங்க. ஐயோ கார்த்திக், உங்களுக்கு புரியல. நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களால புரிஞ்சுக்க முடியல கார்த்திக், அதனாலதான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்க. சார் நான் கேட்டல சார் உங்ககிட்ட, நீங்க அவங்கள லவ் பண்றீங்களான்னு, அதுக்கும் இல்லைன்னு சொல்லிட்டீங்க. ஒரு கப் காஃபி மட்டும் அவங்க கூட எதுக்கு சார் குடிக்கணும்னு இவ்வளோ அடம் பிடிக்கிறீங்க? அது சத்தியமா என்னன்னு சொல்ல தெரியல கார்த்திக். ஆனா அவங்க கூட காஃபி குடிக்கணும், ஒரு 5 நிமிஷம் அவங்க கூட பேசணும், அவ்வளவுதான். மற்றபடி வேற எதுவும் எனக்கு தோணல. சார் இப்படி எதுவும் தோணலன்னு சொல்றவங்க தான் சார் மனசுக்குள்ள என்னென்னமோ தோணிட்டு இருக்கோம். கார்த்திக் சரி விடுங்க சார், என்னைக்காவது ஒரு நாள் நீங்க கேட்கறதுக்கு அவங்க ஓகே சொல்லுவாங்க, 2 பேரும் சேர்ந்து காஃபி குடிப்பீங்க. எப்பன்னு தெரியல கார்த்திக். சரி ஓகே கார்த்திக், எனக்கு ரொம்ப தூக்கம் வருது, நான் போய் தூங்குறேன். நீங்களும் போய் நிம்மதியா தூங்குங்க. குட் நைட் கார்த்திக். குட் நைட் சார். இவருக்கு என்னதான் ஆச்சு? அவன் காதல் டேட்டிங் அவுட்டிங்னு சுத்திட்டு இருக்கான். இவர் என்னடான்னா ஒரு கப் காபிக்காக அவங்க பின்னாடி சுத்திட்டு இருக்காங்க. கேட்டா காதல் இல்லைங்கிறாரு. இவர் பண்றதெல்லாம் பார்த்தா அந்த பொண்ணை ஃபர்ஸ்ட் டைம் பார்த்ததுலேயே விழுந்துட்டார் போல. ஆனா வெளியில சொல்ல மாட்டேங்கிறாரு. சரி ஓகே, நம்ம போய் கனவை திரும்பியும் கண்டினியூ பண்ணுவோம். மறுபடியுமா திரும்பவும் போனா அந்த பொண்ணு வருமா, இல்ல திரும்பவும் இவரே வந்துருவாரா? இல்ல அப்படிலாம் இருக்காது. அப்போ அவர் ஃபோன் பண்ணாரு, அதனாலதான் அவர் மூஞ்சி வந்துச்சு. இப்பதான் ஃபோன் பேசி முடிச்சிட்டோம்ல, இப்ப வராது. இப்ப கண்டிப்பா அந்த ஹாஸ்பிட்டல்ல இருக்க 2 நர்ஸ்ல ஏதாவது ஒரு நர்ஸ் தான், எனக்கு தெரியும். ஐயோ
சரி சரி போய் கண்டினியூ பண்ணுவோம். எனக்காக இன்னும் அங்க வெயிட் பண்றாளா என்னன்னு தெரியல. இதோ மைனா வந்துகிட்டே இருக்க. வந்தாச்சு. ஹாய் ஸ்வீட்டி. ஹாய் கார்த்திக். அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால் அமுகு டுமுகள் அமால் டுமால். சாரிங்க சாரி, என்னால் கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கார்த்திக்கோட நிலைமையை பார்த்து எனக்கு வர சிரிப்பாக வந்துட்டுருக்கு. என்னால் கண்ட்ரோல் பண்ண முடியல. சார் வர ரொம்ப ஆர்வமாக போனாரா, கடைசியில் பார்த்தா அங்கே நின்னது யார், நம்மளுடைய விஸ்வா. ஸோ அந்த ரொமான்ஸும் போச்சா. பாவம் அவர் என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி ஓகே, என்னாலையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. எனக்கு தெரியும் நீங்களும் அந்த சீனை பார்த்துட்டு ரொம்ப சிரிச்சிருப்பீங்கன்னு. சரி ஓகே விடுங்க. அடுத்தது இன்னொரு ரொமான்ஸ் போயிட்டுருக்கு. அது எந்த நிலைமையில் இருக்குன்னு எனக்கு தெரியல. அதையும் போய் பார்த்துட்டு என்னன்னு எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஆதி தம்பி நல்லா தூங்குறான். அதி தம்பி நல்லா தூங்குறான் பாத்தியா? அவன் நல்லா தூங்கிட்டு இருக்கும்போது அவன் எப்படி எழுந்திருச்சு உன்னை பாப்பான்? அது மட்டும் இல்லாம அவனுக்கு எப்படி தெரியும் நீ வந்திருக்கன்னு? அதிதி நல்லா இருக்கியம்மா? நல்லா இருக்கண்ணா. என்னண்ணா, என் பிள்ளைய பார்க்க வர்றதுக்கு உங்களுக்கு 3 நாள் ஆகிடுச்சுல்ல? மது அக்காவும் ஆதியும் தான் வந்து பார்த்தாங்க. ஆனா நீங்க வரவே இல்லை, இப்பதான் வரீங்க. கோச்சிக்காதம்மா, அண்ணனுக்கு வேலை ரொம்ப அதிகம். ஒரு கேஸ் விஷயமா வேற ஊர்ல சுத்திட்டு இருந்தேன். வீட்டுக்கும் லேட்டா தான் வருதடா, அதான் வந்து பார்க்க முடியல. அதான் என்ன ஆனாலும் பரவாயில்லன்னு காலையிலேயே ஒன்று பார்க்கலான்னு வந்துட்டேன். அதான் ஃபேமிலியே எல்லாம் ரெடியா வந்திருக்கீங்க போல. நீங்க ஸ்டேஷனுக்கு போறதுக்காக ரெடியா வந்திருக்கீங்க, அக்கா ஸ்கூலுக்கு போறதுக்கும் ரெடியா வந்திருக்காங்க, சாரா ஸ்கூல் போகிறதுக்கு யூனிஃபார்ம் போட்டுட்டு ரெடியா வந்திருக்கீங்க. போற போக்கில் அப்படியே பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கீங்க. டே கௌதம், புரிஞ்சுக்கோ, என் வேலை அப்படி. ஆக்சுவலா இப்ப கூட நான் நேரா ஒரு இடத்துக்கு போகணும். ஆனா இதுக்கு மேலேயும் நான் வந்து பார்க்காம இருந்தேன்னா கண்டிப்பா எல்லாரும் சண்டைக்கு வந்துருவீங்கன்னு எனக்கு தெரியும். அதான் என்ன ஆனாலும் பரவாயில்ல, வந்து உங்களை பார்த்துட்டு போயிடலான்ட்டு வந்துட்டேன். புரியுது ப்ரோ, புரியுது. ஆமா ஆமா, இப்ப அவன் எழுந்திருச்சு ஓடி ஆடி விளையாடுவான் பாரு உன் கூட விளையாடுறதுக்கு. அது சரி, இதெல்லாம் வேற நடந்திருக்கா? பப்ளு தூக்கம் முடிஞ்சிருச்சா? தூங்கி எழுந்திருச்சிட்டீங்களா? பரவாயில்லையே, உன் வாய்ஸ் கேட்டதும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டான். ஹதி, தம்பி சாக்கியெல்லாம் இப்ப சாப்பிட மாட்டான்டா. ஹதி, தம்பி இப்ப சாக்கி சாப்பிட மாட்டான். தம்பி இப்போ பால் மட்டும்தான் குடிப்பான். இன்னும் கொஞ்சம் பெரியவனானதுக்கு அப்புறம் தான் சாக்கிலாம் சாப்பிடுவான். அப்படியா? அப்ப சரி, நான் அப்போ தம்பி பெரியவனா வந்ததும் நான் நிறைய சாக்கி வாங்கி தரேன் தம்பிக்கு. தாராளமா வாங்கி கொடு. அப்புறம் என்ன கௌதம், நைட் ஃபுல்லா இங்கே தானா? ஆமா ப்ரோ, நைட்டு ஃபுல்லா இங்கே தான் இருந்தேன். ஏன் கௌதம், இன்னும் வீட்ல இருந்து யாரும் வரலையா? ஃபோன் பண்ணாங்க, வந்துட்டு இருக்காங்களாம். அம்மாவும் விஸ்வா மாமாவும் வந்துட்டு இருக்காங்க. அவங்க வந்ததும் அம்மாவை இங்க இருக்க சொல்லிட்டு நான் வீட்டுக்கு போய் குளிச்சுட்டு துணியை மாத்திட்டு வரணும். ஆதி, அனன்யா இந்நேரம் வீட்டுக்கு போயிருப்பா, ஹாஸ்பிட்டல்ல இருக்க மாட்டா. ஏன்னா அவளுக்கு நேற்று நைட் டியூட்டி இல்ல, இந்நேரத்துக்கு அவ வீட்டுக்கு போயிருப்பா. இல்ல ப்ரோ, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து பார்த்துட்டு கிளம்புனாங்க. இந்நேரத்துக்கு வீட்டுக்கெல்லாம் போயிருக்க மாட்டாங்க, போயிட்டு இருப்பாங்க. இப்பதான் கிளம்பி போறாங்களா? அத்தை நாங்க கிளம்பிட்டு இருக்கும் போதே ஃபோன் பண்ணி கேட்டாங்க. ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ், அதனால வர முடியாது, லேட்டாக தான் வருவேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் நினைச்சேன் நாங்க வரும்போது ஆப்போசிட்ல போயிருப்பாங்கன்னு. ஆனா இப்பதான் கிளம்புனாங்களா? ஆமாக்கா, நீங்க வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து 2 பேரையும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் சரி நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன், வர்றதுக்கு ஒரு மதியத்துக்கு மேலே ஆகும், என்ன ஏதுன்னு பார்த்துக்கோங்க, ஏதாவதுன்னா கால் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு தெரிஞ்சு இப்பதான் கிளம்பியிருப்பாங்க. நீங்க ஆப்போசிட்ல பார்க்கலையா? இல்ல கௌதம், நான் பார்க்கல. ஆமா ஆமா பேசுறான். ஆனா என்ன பேசுறான்னு புரியல. என்னடா தங்கம், என்ன சொல்றீங்க? எங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க. அச்சோ, தும்பல் வந்துருச்சா?
சரி தங்க பிள்ளைய மாமாவும் அத்தையும் வந்து பார்த்தாங்களா? அண்ணன் வேலை முடிச்சதும் நைட்டு வந்து பார்த்துட்டு தான் போனாரு. அப்படியே அண்ணியும் வந்தாங்க தான், 2 பேரும் வந்து பார்த்துட்டு தான் போனாங்க. அப்படியா? உங்க அத்தையும் உங்க மாமா உங்களை பார்த்துட்டு போனாங்களா? ஆமா ஆமா. கடவுளே, இப்ப பார்த்து இப்படி சொதப்புது. ஆல்ரெடி ரொம்ப டயர்டா இருக்கேன், தூக்கம் வேற வருது, இதுல இது வேற. இப்ப நான் எப்ப வீட்டுக்கு போய் தூங்கி எழுந்திருச்சு திரும்பி ஹாஸ்பிட்டல் வரணும்? ஐயோ. அனன்யா ஆண்டி. என்னம்மா வீட்டுக்கு போலியோ? ராத்திரி உனக்கு இங்க வேலை இருந்துச்சாமே, கௌதம் சொல்லிட்டு இருந்தான். இப்ப என்னடானா இந்நேரத்து வரையும் இங்கே நிக்க? ஏன் உனக்கு வேலையோ? ஆமா ஆண்டி, நைட் டியூட்டி நேரத்துக்கு நான் வீட்டில் தூங்கி இருக்கணும். நைட்டு ஒரு ஆக்சிடென்ட் கேஸ் வந்துச்சா, அது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் முடிஞ்சுது, அதான். ஐயோ, கண்ணில் தூக்கம் நிற்குது. சரி வீட்டுக்கு போய் படுத்து தூங்கிட்டு அப்புறம் வரலாம்ல? ஆமாம் ஆண்டி, வீட்டுக்கு போகலான்னு தான் வந்தேன். ஆனால் கார் ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. சரி கேப் புக் பண்ணலான்னு கேப் புக் பண்ணுறேன், எதுவும் புக் ஆக மாட்டேங்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அதான் இப்படி உட்காந்துருக்கேன். அப்படியாக்கும்? எது இந்த காரா? ஆமாம் ஆண்டி, இந்த கார் தான். எடுக்க மாட்டேங்குது, தூக்கம் வேற வருது, கண்ணெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நானும் கேப்லாம் புக் பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே புக் ஆகலை. இனிமேல் ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போனாதான். இதுக்கப்புறம் நீ ரோட்டுக்கு போய் ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்குள்ளே அம்புட்டு தான். இப்போவே கண்ணில் இம்புட்டு தூக்கம் நிற்கிது, இதில் எங்கேருந்து நீ போவ? சரி இரு, நாங்கள் காரில் தான் வந்தோம். விஸ்வா என்ன கொண்டு விட தான் வந்தா. நான் போய் பிள்ளைய பார்த்துட்டு மதியத்துக்கு மேலே தான், அதுவும் கௌதம் வந்தால் தான் போவேன். அது வரைக்கும் இங்கே தான் இருப்பேன். நீ ஒன்று பண்ணு, விஸ்வா என்ன விட தான் வந்தான், நீ அவன் கூட திரும்பி போ. உன்னை வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் அவன் வேலைக்கு போவான். இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அட என்னம்மா நீ கண்ணில் இம்புட்டு தூக்கம் வச்சிருக்க? ஏதோ ஆக்சிடென்ட் கேஸ் வரேன்னு சொல்லிட்டு இருந்தியே, நைட்டு ஃபுல்லாக வேலை பார்த்துருப்ப கண் முழிச்சு. நீ ஆட்டோ பிடிச்சி போகிறதுக்குள்ளே எம்புட்டு நேரம் ஆகும் தெரியுமா? நீ கார்லேயே போ, போகும்போது காரில் தூங்கிட்டு கூட போகலாம். நீನು ஆட்டோவில் போகும்போது தூங்கிட்டு போக முடியுமா? அவன் குளுக்குள்ள நம்மளுக்கு தூக்கமாக வரும், உடம்பு வலி தான் வரும். இதில் எங்கேருந்து ஆட்டோவில் போவ? காரில் போ. விஸ்வா அந்த பக்கம் தானே போகிறான், அப்படியே உன்னை வீட்டில் விட்டுட்டு போக போகிறான். வாங்க, நானே ட்ராப் பண்ணுறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. இல்லை நீங்களும் ஒர்க்குக்கு போகணும்ல, ஆஃபீஸ்க்கு, என்னால் டைம் ஆகிட போகுது. ஆமாம் பொல்லாத ஆஃபீஸு. அண்ணனும் தம்பியும் எப்போ போகிறாங்க எப்போ வராங்கன்னே தெரியாது. அவங்க இஷ்டத்துக்கு போகிறது, அவங்க இஷ்டத்துக்கு வருது. இதில் நீங்கள் வேற கவலைப்பட்டுக்கிட்டு போ. நீ வண்டியில் போகும்போது நல்லா தூங்கிட்டு போ. அத்தை, அவங்க அண்ணனு சொன்னது பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு. ஆமாம், இப்போ கௌதமும் ஃபோன் பண்ணி சொன்னானே உங்கள் அண்ணனுக்கு பொண்டாட்டி பிள்ளை எல்லாமே பார்க்க வந்திருக்காங்கன்னு. ஆமாண்டி, நான் மேலே ஏறும்போது பார்த்தேன் அவங்க போகிறத. அண்ணன் வேற ஒரு கேஸ் விஷயமா எங்கேயோ சுற்றிட்டு இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு டைமே கிடச்சிருக்காது. சரி குழந்தை பிறந்ததுலேருந்து வந்து பார்க்கலையா, அதான் அப்படியே பார்த்துட்டு போகலான்னு வந்திருக்கு போல். எனக்கு தெரிஞ்சு அண்ணி அப்படியே ஸ்கூலில் விட்டுட்டு ஆதியையும் ஸ்கூலில் விட்டுட்டு நேராக கேஸ் விஷயமா வெளில எங்கேயும் போவோம். இதில் எங்கே ஆண்டி என்னை வீட்டில் விடுறதுக்கெலாம் டைம் இருக்கும், அதான் நானும் எதுவும் கேட்டுக்கல. சரி விடு, ஜோலி இருக்கும்போது நம்ம என்னத்துக்கு தொந்தரவு பண்ணிக்கிட்டு. நீ போ. விஸ்வா சொல்லுங்க அத்தை. எப்பா புள்ளைய கொண்டு போய் வீட்டில் விட்டுட்டு அதுக்கப்புறம் நீ நம்ம வீட்டுக்கு போ. சரிங்க அத்தை. இல்லை ஆண்டி பரவாயில்ல, நான் பார்த்துக்கிறேன். அட நீ சும்மா கடை. நீ இந்நேரத்துக்கு ரோட்டில் போய் எங்கேருந்து ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகிறதுக்குள்ள அம்பிட்டு தான். காரில் போ, போகும்போது தூங்கிட்டு போ. சரிங்க ஆண்டி. ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணுறீங்களா? அதிதிக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்திருக்கோம். அத்தையால் தூக்கிட்டு போக முடியாது. ஸோ நான் கொஞ்சம் போய் வச்சுட்டு வந்துடுறேன், நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஓகே. ஏங்க தூக்கம் வந்தால் தூங்குங்க. இல்லைங்க பரவாயில்ல. ஏங்க உங்களுக்கு நல்ல தூக்கம் வருது, தூங்குங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. அதுக்கு இல்லைங்க, ட்ரைவ் பண்ணிகிட்ருக்கீங்க, இப்படி உங்கள் பக்கத்துலேயே இருந்து நான் தூங்கிட்டு இருந்தேன்னா உங்களால் ஒழுங்காக ட்ரைவ் பண்ண முடியாதுல்ல. ஏங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நான் என்ன நைட் டைம்ல ஏங்க ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன்? இல்லை நான் நைட்டு நல்லா தூங்கி எழுந்திரிச்சு தாங்க வந்திருக்கேன், அதனால எனக்கு தூக்கம்லாம் வராது. நீங்கள் தூங்குங்க, நீங்கள் தான் நைட்டு ஃபுல்லாக தூங்காமல் வேலை பார்த்துட்டு இருந்தீங்க. எப்படியும் வீட்டுக்கு போக கொஞ்சம் நேரம் ஆகும், அது வரைக்கும் கொஞ்சம் நேரம் தூங்குங்க. ஏ விஸ்வா, உங்களுக்கு என் மேலே கோவமா? கோவமா? நான் எதுக்குங்க உங்கள் மேலே கோவப்பட போகிறேன்? இல்லை, அன்னைக்கு ஹாஸ்பிட்டல் வந்தப்போ நான் கொஞ்சம் ரூடாக பேசிட்டேன், அதான். ஆனால் ஏங்க நீங்கள் வேற, நீங்கள் கரெக்டாக தான் பேசுனீங்க. நான் தான் உங்கள் வேலை டைமில் உங்களை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசிட்டேன். நான் தாங்க உங்ககிட்ட சாரி கேட்கணும். ஆமாம், ஏங்க நீங்கள் தினமும் ஹாஸ்பிட்டல் வரீங்க? என்னங்க நீங்கள் உங்ககிட்ட 2-3 தடவை கேட்டுட்டேன், ஆனால் திரும்பவும் எதுவுமே தெரியாத மாதிரி திரும்பவும் கேட்குறீங்க பார்த்தீங்களா? என்னங்க சொல்கிறீங்க? ஆனால் எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லையே, என்ன கேட்டீங்க? ஏங்க உங்ககிட்ட என்னங்க கேட்டேன்? ஒரு கப் காஃபிங்க. ஆனால் உங்களுக்கு தான் காஃபி டீ எதுவுமே பிடிக்காது. ஆனால் ஜூஸ் கூட பிடிக்காம இருக்கிறது இப்போ தாங்க முதல் தடவை பார்க்குறேன். ஓ ஆமாம்ல, நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கல்ல. ஏங்க நான் திரும்ப திரும்ப கேட்குறேன்னு என்கிட்ட கோவப்படாதீங்க. நான் இப்போ கூட கேட்குறேங்க. காலையில்
கண்டிப்பா காஃபி குடிச்சிருக்க மாட்டீங்க. போற வழியில ஒரு காஃபி ஷாப் இருக்கு, நம்ம அங்க போயிட்டு காஃபி குடிச்சிட்டு அதுக்கப்புறம் வீட்டுக்கு போகலாமா? ஏங்க உங்ககிட்ட தாங்க கேக்குறேன், பதில் சொல்லுங்க. ஏங்க உங்ககிட்ட தாங்க கேட்டுட்டு இருக்கேன், ஏதாவது பதில் சொல்லுங்க. ஏங்க என்னங்க தூங்கிட்டீங்களா? தூங்கிட்டு இருக்கவங்க கிட்ட இவ்வளவு நேரம் நான் பேசிட்டு இருந்தேன். மனசு ஃபுல்லா உன் மேலதான், திருந்தி போன ஒன்னாலதான், திரியிற உன் பின்னாலதான், ஓகே சொல்லு கண்ணாலதான், புதுசா பிறந்த ஃபீலிங். கார்த்திக் சொல்ற மாதிரி நான் உங்களை லவ் பண்றேனா? ஆனா என் மனசுக்குள்ள அந்த மாதிரி ஒரு எண்ணம் வந்ததில்லை. உங்க கூட ஒரு 5 நிமிஷம் பேசணும், அதுவும் காஃபி குடிச்சுக்கிட்டே. எனக்கு இருக்கு தன்னமான ஆசை, உங்களை பார்த்து எதுக்கு இப்படி வந்துச்சுன்னு தெரியல, ஆனா ஆசை. தூங்கும்போது எவ்வளோ அழகா இருக்க தெரியுமா நீ? அதுவும் உன் கண்ணு இருக்கு தெரியுமா, ஒரு மேஜிக். முதல் தடவைன்னு சொல்ல முடியாது, சின்ன வயசுலயே உன்னை பார்த்துருக்கேன். ஆனால் இந்த ஏஜில் ஃபர்ஸ்ட் டைம், ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் உன்னை பார்க்குறேன். ஃபர்ஸ்ட் டைம் உன்னை பார்த்தப்போ உன் கண்ணை தான் பார்த்தேன். உன் கண்ணை பார்த்த அன்னைக்கு எனக்கு என்னமோ பண்ணுச்சு. அதே மாதிரி இப்போவும் சரி. நான் இந்த மாதிரி பேசும்போது கண்டிப்பாக யாருக்கா இருந்தாலும் நான் உங்களை லவ் பண்ணுறேன்னு தான் தோணும். ஆனால் எனக்கு இப்படிலாம் பேசணும்னு தோணுது, ஆனால் லவ்னு சொல்ல மாட்டேன். என்னன்னு தெரியல, ஆனால் நல்லா இருக்கு. உங்ககிட்ட இப்படி பேசணும், உங்களை ரசிக்கணும். அதுக்கப்புறம் தெரியல, எனக்கு எனக்கு உங்கள் கூட ஒரு கப் காஃபி, அது மட்டும்தான், வேற எதுவும் இல்லை. அதில் அப்படி என்ன இருக்குன்னு கார்த்திக் கூட கேட்குறாரு, ஆனால் எனக்கு சொல்ல தெரியல. ஆனால் உங்கள் கூட ஒரு கப் காஃபி, கண்டிப்பாக நோன்னு சொல்லாமல் எஸ்ன்னு சொல்லுங்க ப்ளீஸ். உங்கள் கூட ஒரு கப் காஃபி மட்டும் குடிச்சா போதும், அதுக்கப்புறம் உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணவே மாட்டேன். இந்நேரத்துக்கு பார்க்குறவங்க எல்லாரும் என்ன லூசுன்னு நினச்சிருப்பாங்க, பட் பரவாயில்ல. ஆனால் மனசுக்குள்ளே எதுக்கு இந்த அளவுக்கு லூசுத்தனமாக பண்ணிட்டு இருக்கேன்னு எனக்கு தெரியல. அதுக்கான ஆன்சர் எனக்கு தெரியல. மேபி உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு சொல்கிறீங்களா? ஆனால் இப்போ இல்லை, அவ தூங்கிட்டு இருக்கா, அழகா தூங்கிட்டு இருக்கா. இப்போ நம்ம டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, அப்புறமா சரியா? சிரிச்சா ஹார்ட் ஹீலிங்குமா, கனகா லவ் காலிங்குமா, என்ன லெஃப்ட் ஹேண்ட்ல டீலிங் பண்ணாதம்மா, மினுக்கி நீ தாய நெஞ்ச குலுக்கி, சிரிக்கி வாடிய முட்டை கலக்கி, அழகி உன் வார்த்தை ரொம்ப விலகி, சினுங்கி போறாலே என்ன முழுங்கி. என்ன கதர், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அட என்ன மாமா நீங்க ஏதோ வேற ஆள் வீட்டுக்கு வந்து வேற ஆளு யாரையும் விசாரிக்கிற மாதிரி விசாரிச்சுட்டு இருக்கீங்க? சும்மாதான் கதர், சும்மா விளையாண்டு பார்த்தேன். போங்க மாமா, உங்களுக்கு எப்பயுமே விளையாட்டு தான். என்ன இப்பெல்லாம் வீட்டு பக்கமே வர்றதில்ல? எங்க நேரம் கிடக்குது, வேலை வேலைன்னு ஓடிக்கிட்டே இருக்கிறது. அதுவும் சரிதான் மாமா, வேலை வேலைன்னு போயிட்டே இருக்கு. அப்புறம் அன்வர் நல்லா இருக்கானா? வீட்டு பக்கம் இப்பெல்லாம் வரதே இல்லையே. அன்வர் வந்ததாலதான் ஏன் குழப்பம் ஓடுது. அவன் பாட்டுக்கு படிச்ச படிப்புக்கு நான் வேலைக்கு போறேன், நான் இதெல்லாம் செய்ய மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான்னு வச்சுக்கேன், இந்நேரத்துக்கு என் வேலையை இழுத்து போட்டு எப்பயும் முடிட்டு வீட்டுல உட்காந்துருப்பேன். ஏதோ கூட மழை வந்து உதவி பண்றான், அவனாலதான் இந்த அளவுக்கு வசந்து நிக்குது. அன்வர் நல்ல பையன் மாமா, அவனுக்கு எல்லாமே தெரியும், ரொம்ப நல்ல பையன். ஆமா, ரொம்ப நல்ல பையன் தான். அண்ணா வாங்கண்ணா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? பஷீரா வாமா, உன்னை பார்த்து எம்புட்டு நாளா ஆகுது. நல்லா இருக்கம்மா, நல்லா இருக்க. நீ நல்லா இருக்கியா? நல்லா இருக்கண்ணா. அன்வர் வரல, நீங்க மட்டும் தான் வந்தீங்களா? இல்லம்மா, அன்வருக்கு கொஞ்சம் வேலை பார்த்துக்க, அதான் வர முடியல. நான் ஒரு நாள் வர சொல்றேன். சரிங்கண்ணா. அன்னைக்கு கடை தெருவுக்கு போகும்போது வண்டியில போனதை பார்த்தேன், கூப்பிட்டேன், வண்டி சவுண்டில் கேட்கல போல, புள்ள அப்படியே போயிடுச்சு. ஐயோ, பார்த்துருக்க மாட்டான் பஷீரா உன்னைய. பார்த்துருந்தா அது எப்படி உன்னை அப்படியே விட்டுட்டு போயிருந்துருப்பானா? தெரியும் அண்ணா. சரி இருங்க, காஃபி எடுத்துட்டு வரேன். இல்லம்மா வேண்டாம், வரும்போது தான் குடிச்சிட்டு வந்தேன். அப்படியே அந்த வழியா வந்தேன், பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுல, அதான் அப்படியே பார்த்து பேசிட்டு போலான்னு. என்னம்மா ஆயிஷா பண்ணும், நல்லா இருக்கியா? நல்லா இருக்கேன் அங்கிள், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லமா இருக்கம்மா. அப்புறம் படிப்புலாம் எப்படி போயிட்டு இருக்கு? நீயும் வருஷ கணக்கா பரிச்சை எழுதிக்கிட்டே இருக்க போலயே. கண்டிப்பா இந்த வருஷம் என் பரீட்சையில பாஸ் ஆகி கவர்மெண்ட் வேலையில போய் உட்காந்துருவாள, அப்ப ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஐஷா, சீக்கிரமா பரீட்சை எழுதி பாஸ் ஆகி ஒரு நல்ல வேலையில போய் உட்காரு. நீங்க ஏன் இதை சொல்றீங்கன்னு எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறீங்களா? ஆனா நீங்க நினைக்கிறது எப்பயுமே நடக்காது. கண்டிப்பா நடக்கும், நீ கவலையே படாத. என்ன அங்கிள்? இந்த வருஷம் நீ கண்டிப்பா வேலைக்கு போயிடுவ, எங்களுக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. எங்கண்ணா, வயசு போயிட்டே இருக்கு. இவ கூட சுத்தினவ எல்லாருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. இவ என்னடானா பரீட்சை எழுதி பாஸ் ஆகி நான் வேலைக்கு போனதுக்கு அப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு புடிவாதமா உட்காந்துருக்கா. என் மொழ வேலைக்கு போனதுக்கு அப்புறம்
அதுக்கப்புறம் தான் கல்யாணம் பண்ணுவேன்னு முடிவா இருக்கா. அப்படி இருக்கும்போது உடனே கல்யாணம் பண்ணி வச்சிட முடியுமா? என் மவ சொன்ன மாதிரி ஒரு வேலையில போய் உட்காரட்டும், அதுக்கப்புறம் நல்ல மாப்பிள்ளைய பார்த்து கல்யாணம் பண்ணி வைப்போம். அப்ப கவலையே படாத காதர். இந்த வருஷம் ஆயிஷாவுக்கு கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். மாமா, நீங்க சொன்னது அப்படியே நடக்கணும். இந்த வருஷம் கண்டிப்பா ஆயிஷா வேலைக்கு போனதும் நல்ல பையனா பார்த்து ஆயிஷாவுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடணும். கவலையே படாத. உன் மாமா கரீம்பாய் இருக்கிறப்போ நீ எதுக்கு கவலைப்படுற? அதெல்லாம் எல்லாமே நல்லதாவே நடக்கும். பா, அவரு ரொம்ப நல்லவர் நினைச்சு உங்க பக்கத்துல வச்சிருக்கீங்க. ஆனா அவரு ரொம்ப மோசமானவர்ப்பா. அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஆனா ஒரு பொழுதும் அவர் நினைக்கிறது மட்டும் என்னைக்குமே நடக்காதுப்பா. நீங்க என்கிட்ட அடிக்கடி சொல்லியிருக்கீங்க, எனக்கு சொந்தம் முதல் இருக்குன்னா அது அவரு தான், அவரை தாண்டி தான் யாரா இருந்தாலும்னு. அந்த ஒரு காரணத்துக்காக தான்ப்பா இவ்வளோ நாள் பொறுமையா இருக்கேன். ஆனா கண்டிப்பா இவரை பத்தி உங்களுக்கு தெரிய வரும்ப்பா. அப்போ உங்க மனசு கஷ்டப்படும். ஆனா இவர் நல்லவர் இல்லப்பா. எனக்கு தெரிஞ்சு இவரை நீங்க உங்க பக்கத்துல வச்சுக்காதீங்க. என்னம்மா ஆயிஷா பண்ணும்? கல்யாணத்தை பத்தி யோசிக்கிறியோ? எங்கண்ணா இப்ப கூட மனசுக்குள்ள படிச்சதெல்லாம் நினைச்சு நினைச்சு பார்த்துட்டு இருந்திருப்பா. எனக்கு என்னமோ ஆயிஷா பானு கல்யாணத்தை பத்தி யோசிக்கிற மாதிரி தான் தெரியுது. இல்லம்மா? அது எப்படி அங்கிள் மனசுக்குள்ள நினைக்கிறதெல்லாம் உங்களுக்கு தெரியுது? என்னம்மா பண்றது? அந்த அளவுக்கு அந்த அல்ல எனக்கு மனசு கொடுத்துருக்காரு. மத்தவங்க மனசுல என்ன நினைக்கிறாங்கன்னு நான் தெரிஞ்சுக்கிற அளவுக்கு. அங்கிள், நான் என் அப்பா மேல சத்தியம் பண்ணியிருக்கேன். அதனால தான் இது நாள் வரைக்கும் உங்களை பத்தின விஷயத்த யாருக்கிட்டுமே சொல்லாம இருக்கேன். ஏன் என் எழில் கிட்ட கூட சொல்லாம இருக்கேன். உங்களால என் எழில கொஞ்ச நாளா காயப்படுத்திட்டு இருக்கேன். ஆனா அங்கிள், கண்டிப்பா ஒரு நாள் உங்களை பத்தி என் அப்பாவுக்கு தெரிய வரும். அப்போ எங்க அப்பா யாருன்னு உங்களுக்கு நல்லாவே தெரிய வரும். அப்ப இருக்கு உங்களுக்கு. ஆயிஷா பானு, வாழ்த்துக்கள். ரொம்ப தேங்க்ஸ் அங்கிள். உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.